ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஹேஸ் லேங் ஆஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதே டோனில் வந்து நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், ஆஸ் சூன் ஆஸ். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கன்ஜெக்ஷன். ரெண்டுமே வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சென்டென்ஸ் எடுக்கிறேன். ஸோ பாஸ்ட் வீடியோ அப்படி தான் இருந்தது. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிங்களன்னா அடுத்தடுத்து வர வீடியோ வந்து உங்களுக்கு வந்து குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம நடைமுறையில் பேசுகிற எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டாபிக் வந்து யூசேஜ் ஆஃப் ஆஸ் லாங் ஆஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். ஸோ மீனிங் பார்த்துடலாம். ஆல்ரெடி டைட்டில் வந்து யூசேஜ் ஆஃப் ஆஸ் லாங் ஆஸ், மீனிங் வந்து வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்றது வந்து வரைக்கும் அப்படின்னு வரும். ஸோ அதில் வந்து ஆஸ் லாங் ஆஸ்ன்னு வந்து வரைக்கும், ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்றது வந்து உடனே. ஓகேங்களா? சூன் அப்படின்னா விரைவில். ஓகேங்களா? ஸோ அதே இதுதான். லாங் அப்படின்றது வந்து ஸோ எந்த நீளத்திற்கு, எந்த உயரத்திற்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த மீனிங்கில் தான் வந்து இந்த சென்டென்ஸ் வரும். ஸோ அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வரைக்கும் அப்படின்னு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மீனிங் வாசிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷன் ஆகும். இதில் நாம் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு 2 முழுமையான வாக்கியங்கள் தேவை. அது மட்டுமல்லாமல் இதில் ஒரு வாக்கியமானது மற்றொரு வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். அதன் பிறகு 3 காலங்களிலும் இயங்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷனு. ஸோ இதில் நம்ம சென்டென்ஸ் அமைக்கணும்னா 2 மெயின் கிளாஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஒரு மெயின் கிளாஸ் வந்து இந்த கன்ஜெக்ஷனோட சேர்ந்து வரும். ஒரு மெயின் கிளாஸ் வந்து ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸாக வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் இது வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3 டென்ஸ்லேயும் வந்து கம்பல்சரியாக வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் போயிடலாம். ஆஸ் லாங் ஆஸ். ஓகே, அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பாருங்கள். வரைக்கும். நான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன் பாருங்கள். மெயின் கிளாஸ் ப்ளஸ் ஆஸ் லாங் ஆஸ் நம்மளோட கன்ஜெக்ஷன் ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் 2 மெயின் கிளாஸ் ப்ளஸ் ஒரு ஆஸ் லாங் ஆஸ் நம்மளோட கன்ஜெக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன். ஓகேங்களா? வரைக்கும் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். அந்த டியூரேஷன். ஓகேங்களா? அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணும்பொழுது மட்டும்தான் நம்ம இந்த ஆஸ் லாங் ஆஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஐ ஸ்டே ஹியர் நம்ம எப்பவுமே எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்? எந்த ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கோ அதை ஃப்ரண்ட்டில் போட்டுருவோம். ஸோ ஓகேங்களா? நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்றப்போ ஐ ஸ்டே ஹியர் ஆஸ் லாங் ஆஸ் ஹீ ஃபினிஷ் ஈட்டிங். ஓகேங்களா? அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன். இது வந்து ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஸோ நான் இங்கேயே இருக்கிறேன். ஓகே, 2வது படிக்கிறேன் பாருங்கள். நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். ஓகேங்களா? பாதுகாப்பாக இருக்கிற. நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ சேஃப் வா சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வரைக்கும் தான். நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த டியூரேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் அந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ஆஸ் லாங் ஆஸ். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி அன்டில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து வரை, நீ வீட்டில் இருக்கும் வரை அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீ வீட்டில் இருக்கும் வரைக்கும் அந்த ஒரு டியூரேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அன்டிலுக்கும் நம்மளோட ஆஸ் லாங் ஆஸ். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லி நான் கன்ஃபியூஷன் பண்ண விரும்பலை. ஸோ நம்மளோட கான்செப்ட் படித்தா மட்டும் போதும். ஓகேங்களா? நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். யூ ஆர் சேஃப். ஓகே, ஆஸ் லாங் ஆஸ் யூ ஸ்டே இன் த ஹவுஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஆர் சேஃப் அப்படின்றது தான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் சென்டென்ஸ். இருக்கிற வரைக்கும் எதுக்குள்ளே வருது? யூ ஆர். ஓகேங்களா? யூ ஆர் சேஃப் யூ ஆஸ் லாங் யூ ஸ்டே இன் த ஹவுஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 படிக்கிறேன் பாருங்கள். நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை எழுதும் வரைக்கும் நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன். ஓகேங்களா? நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன். நீ உன்னோட ஹோம்ஒர்க் எழுதுகிற வரைக்கும் நான் வாட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ வீட்டில் பசங்களெல்லாம் இருப்பாங்க. ஸோ நீ அவன் ஹோம்ஒர்க் எழுத மாட்டான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நீ எழுதுகிற வரைக்கும் நான் உன்னை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வரையும் தான். அவன் செய்கிற வேலை வந்து முடிக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ ஐ ஆம் வாட்சிங் யூ. நான் வந்து உன்னை கவனிக்கிறேன், உன்னை பார்த்துக்கினே இருக்கேன். ஐ ஆம் வாட்சிங் யூ ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ரைட்டிங் ஓகே யுவர் ஹோம்ஒர்க். ஓகேங்களா? யூ ஆர் ரைட்டிங் யுவர் ஹோம்ஒர்க் ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்றப்போ
நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதுகிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கினே இருக்கேன், உன்னை வாட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐ எம் வாட்சிங் யூ. இங்கே பாருங்கள், இது ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ப்ரெசென்ட்டில் ஒரு சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் எதில் வருதோ அதே தான் வந்து நம்ம இந்த கன்ஜெக்ஷன் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ புதுசாக யாரானா வாட்ச் பண்ணிங்களன்னா அவங்களுக்கு இது நியூ லேர்னிங்காக இருக்கும். நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் எந்த ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறோமோ கன்ஜெக்ஷனில் வர சென்டென்ஸில் நம்ம ப்ரெசென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? 4th பார்க்கலாம். மழை நிற்கும் வரைக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். சொல்லும் பார்த்தீங்களா, வா வெளியே வாண்ணா. இல்லை மழை நிற்கிற வரைக்கும் நான் வீட்டிலே இருக்கிறோம். சொல்லும் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஓகேங்களா? வரைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. வி ஸ்டே இன் த ஹவுஸ். ஓகேங்களா? நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆஸ் லாங் ஆஸ் இட் ரைன்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து ரெண்டுமே வந்து ஸ்டேன்றதும் ப்ரெசென்ட் தான், ரைன்ஸ். ஓகேங்களா? அது வந்து சிங்குலர்ன்றதுனால எஸ் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட்டு. அதனால தான் வந்து நம்ம எப்படி இந்த ப்ரெசென்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ மழை நிற்கும் வரைக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேங்களா? வி ஸ்டே இன் த ஹவுஸ். ஓகேங்களா? வி ஸ்டே இன் த ஹவுஸ். ஓகே, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சால் போதும். நம்ம வந்து ஈஸியாக கன்ஜெக்ஷன் வர சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் கன்ஜெக்ஷனோட யூசேஜஸ் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து லென்த்தி சென்டென்ஸை கூட ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட் பார்த்துட்டாச்சு, 4 பார்த்துருக்கோம். ஸோ அதில் டவுட் இருந்தால் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பாஸ்ட் பார்க்க போகிறோம். சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான், மீனிங் மட்டும் மாறும். பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவள் என்னை பார்க்கும் வரைக்கும், ஓகேங்களா, அவள் என்னை பார்க்கும் வரைக்கும் நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். ஓகேங்களா? நான் பாஸ்ட்டில் சொல்கிறேன். அவள் என்னை பார்க்குற வரைக்கும் நான் பார்த்துக்கினே இருந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ திட்டிடுவோம், அவள் நம்மளை பார்க்குறாங்களா இல்லை நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த டைமில் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவன் என்னை பார்க்குற வரைக்கும் நான் பார்த்துக்கினே இருந்தேன். ஸோ அந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கண்டினியூஸாக நடக்குது. அதை நான் எதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வருது பாருங்கள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். ஐ வாஸ் லுக்கிங் அட் ஹர். ஓகேங்களா? நம்ம ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி சொல்கிறப்போ அவங்க அட்டு கம்பல்சரி போடணும். இது ஒரு நியூ லேர்னிங். ஓகேங்களா? ஹட்டு யூஸ் பண்ணுறோம். ஆஸ் லாங் ஆஸ் ஷி வாஸ் லுக்கிங் அட் மீ. அவள் என்னை பார்க்குற வரைக்கும் நான் அவளை பார்த்துக்கினே இருந்தேன். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். அவள் என்னை பார்க்குற வரைக்கும் நான் அவளை பார்த்துக்கினே இருந்தேன். இதில் எந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கோ அதுனா டென்ஸில் இருக்கும். அதே தான் வந்து கன்ஜெக்ஷனில் வர சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட்டில் 2வது படிக்கிற பாருங்க. அவன் என்னிடம் பேசும் வரைக்கும் நாங்கள் அவனை விடவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அவன் எதனா தப்பு பண்ணியிருப்பான், அதுக்கான ஆன்சர் அவன் கொடுக்கணும். அதுக்காக வாயை திறக்கிற வரைக்கும் நம்ம அவனை விட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, அவன் என்னிடம் பேசும் வரைக்கும், நம்ம வரைக்கும் அப்படின்ற அந்த ஒரு தமிழ் மீனிங்கை நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆஸ் லாங் ஆஸ் நம்ம வந்து நம்மளோட சென்டென்ஸில் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஃபுல் சென்டென்ஸ் படிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் அவனை விடவே இல்லை. விடு அப்படின்றதுக்கு வந்து லெட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். வி டிடன்ட் லெட் ஹிம். ஓகேங்களா? வி டிட் நாட் லெட் ஹிம் ஆஸ் லாங் ஆஸ் ஹீ டாக் டு மீ. ஓகேங்களா? அவன் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் அவனை விடவே இல்லை. ஓகேங்களா? வி டிடன்ட் லெட் ஹிம் ஆஸ் லாங் ஆஸ் ஹீ டாக் டு மீ. ஓகேங்களா? அவன் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் அவனை விடவே இல்லை. 3வது படிக்கிறேன் பாருங்கள். நேற்று பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பும் வரைக்கும் என்னுடைய அம்மா என்னை திட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஓகேங்களா? நேற்று பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பும் வரைக்கும் அதில் எந்த ஒரு டென்ஷனும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். நான் நேற்று பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பும் வரைக்கும் அதில் எந்த டென்ஷனும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நேற்றுன்றதுனால நம்ம வந்து பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் அசம்ஷன்லாம் சொல்லலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எதில் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? என்னுடைய அம்மா என்னை திட்டிக்கொண்டே இருந்தார்கள், அது வந்து பாஸ்ட்டு. அப்போது அதை வச்சு தான் இதை வந்து பாஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக லென்த்தி சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணும்பொழுது கம்பல்சரி எரர் பண்ணுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். மை மதர் வாஸ் கோல்டிங் மீ ஆஸ் லாங் ஆஸ் ஐ வாஸ் லீவிங் ஃபார் ஸ்கூல். ஓகேங்களா? எஸ்டர்டே. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ ஒன் மோர் டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்களன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, 4வது பார்க்கலாம். நான் தூங்கி கொண்டிருக்கும் வரை எங்கள் டிவி ஓடிக்கொண்டே இருந்தது. ஓகேங்களா? ஸோ நான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துடுவோம், நம்ம தூங்கிடுவோம், டிவி ஆஃப் பண்ணதுக்கு மறந்துடும். ஓகேங்களா? தூங்குற வரைக்கும் எங்கள் டிவி ஓடிக்கினே இருந்தது சொல்லும் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா, இதில் எந்த எது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? எங்கள் டிவி ஓடிக்கொண்டே இருந்தது. ஓகே, எங்கள் டிவி அப்படின்றப்போ அவர் டிவி அது வரைக்கும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அவர் டிவி வாஸ் பிளேயிங்.
ஓகே, அது ஓடிக்கொண்டே இருந்தது. ஓகேங்களா, அது ரன்னிங். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அவர் டிவி வாஸ் பிளேயிங். ஓகே, ஆஸ் லாங் ஆஸ் ஐ வாஸ் ஸ்லீப்பிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மெயின் கிளாஸ் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த கன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை, எந்த கன்ஜெக்ஷனுக்கும் அந்த கன்ஜெக்ஷன் நாட் டென்ஸில் வருதோ, அந்த மெயின் கிளாஸ் நாட் கன்ஜெக்ஷனில் வருதோ அதை வச்சு தான் நம்ம வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் 8 பார்த்துட்டோம். பாஸ்ட்டில் ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதில் எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஃப்யூச்சர்லேயும் சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். நீ வரும் வரைக்கும் நான் காத்து கொண்டே இருப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒன்றா போயிருப்போம். ஸோ அவன் விட்டுட்டு நம்மளை போயிடுவான். அப்புறம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். வரும் வரைக்கும் அந்த ஒரு டியூரேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் பி வெயிட்டிங், அதுதான் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். நான் காத்து கொண்டே இருப்பேன் அப்படின்றப்போ ஐ வில் பி வெயிட்டிங் ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் கம்மிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே எதுக்கு நான் ஏர் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே வில் பி அப்படின்றது வந்து பி வெர்ப்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்யூச்சரில் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஓகேங்களா, அது வந்து ஃப்யூச்சரில் வரும்பொழுது அந்த கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இது வந்து ரூல். இது வந்து கம்பல்சரி நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 2வது படிக்கிறேன் பாருங்கள். நான் உயிருடன் இருக்கும் வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஓகேங்களா, கம்பல்சரியாக இதை வந்து நம்ம எல்லா டே பை டே சென்டென்ஸில் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். நான் நல்லா இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எதுக்கு இந்த சென்டென்ஸ் நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆஸ் லாங் ஆஸ் வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக மறக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தான் இந்த சென்டென்ஸ் வந்து நான் ஃபீலிங்கான சென்டென்ஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் பி டேக்கிங். ஓகேங்களா, பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்றதுனால அங்கே வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்குது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும். அதனால் வந்து இதை நான் வந்து ஃப்யூச்சரில் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் வில் அப்படின்னு கூட போடலாம். ஓகேங்களா, நான் வந்து கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஐ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் யூ ஆஸ் லாங் ஆஸ் ஐ ஆம் அலிவ். ஓகேங்களா, ஸோ நான் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அப்படின்றப்போ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டேன். இங்கே வந்து பிஎஃப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஐ ஆம். ஓகேங்களா, ரெண்டுமே அது வந்து ப்ரெசென்ட்டில் வரணும். ஓகேங்களா, அதனால தான் நான் அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, தேர்ட் பார்க்கலாம். நான் வாழும் வரைக்கும் அது என்னால் மறக்கவே முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை யாரானா திட்டிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்மளை வந்து மறக்கவே முடியாது. கரெக்டுங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் வாழும் வரைக்கும் அந்த ஒரு டியூரேஷன். ஓகேங்களா, என்னால் அதை மறக்கவே முடியாது. அதுதான் வந்து கம்ப்ளீட் மெயின் கிளாஸ். ஓகேங்களா, அதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்றப்போ ஐ காண்ட் நெவர் ஃபர்கெட் தட். ஓகே, ஐ காண்ட் நெவர் ஃபர்கெட் தட். மறக்கவே அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால அங்கே வந்து நம்ம நெவர் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஐ காண்ட் நெவர் ஃபர்கெட் தட் ஆஸ் லாங் ஆஸ் ஐ லிவ். ஓகேங்களா, ஐ லிவ் இங்கே வந்து கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். கேன் வந்து இமிடியேட் ஃப்யூச்சர் ஆர் ப்ரெசன்ட். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம வந்து ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. இதை வந்து யாரும் இன்டெப்த்தாக சொல்ல மாட்டாங்க. வரது எழுதிட்டு அப்படியே படிச்சுட்டு போவாங்களே தவிர, ஸ்கூலாக இருக்கட்டும் எங்கன்னா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம எடுக்கிறப்போ நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 4வது பார்க்கலாம். அவள் என்னிடம் பேசும் வரைக்கும் நான் அவளை விட்டு போக மாட்டேன். ஓகேங்களா, அவள் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் இதில் வந்து நம்ம எந்த ஒரு டென்ஸோ கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் அவளை விட்டு போக மாட்டேன் அப்படின்றது வந்து வில்லு. ஓகேங்களா, ஐ வில் நெவர் லீவ் ஹர். ஓகேங்களா, நான் அவளை விட்டு போக மாட்டேன் ஆஸ் லாங் ஆஸ் ஷீ ஸ்பீக்ஸ் வித் மீ. ஓகேங்களா, அந்த கன்ஜெக்ஷனில் வர சென்டென்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். பாஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாக இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஐ வில் நெவர் லீவ் ஹியர் ஆஸ் லாங் ஆஸ் ஷீ ஸ்பீக் வித் மீ. ஓகேங்களா, அவள் என்னிடம் பேசுகிற வரைக்கும் நான் அவளை விடவே மாட்டேன். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸு, யூஸ்ஃபுல்லான கன்ஜெக்ஷன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் பார்த்துட்டோம், ஃப்யூச்சர் பார்த்துட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதனா டவுட் இருந்தானா நீங்கள் வந்து என்கிட்ட தயக்கமே இல்லாமல் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆன்சரை ரீப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ஹோம்ஒர்க் படிக்கிறேன் பாருங்கள். நானும் என் நண்பனும் பேசிக்கொண்டிருந்த வரைக்கும் ஓகேங்களா யாரும் வரவில்லை. ஓகேங்களா, நானும் என் நண்பனும் பேசிக்கொண்டிருந்த வரைக்கும் யாரும் வரவில்லை. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நெகட்டிவில் போட்டிருக்கேன். ஸோ
நோ ஒன் ஓகேங்களா, நோ ஒன் வில் கம். ஸோ எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் எது வந்து ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டாக நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. நம்மளோட மெயின் கிளாஸ் வந்து எதில் வருதுன்னு பாருங்கள். ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ் அதில் வந்து நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஓகேங்களா. 2வது பார்க்கலாம். நான் உயிருடன் இருக்கும் வரைக்கும் உன் உதவியை மறக்க மாட்டேன். ஓகேங்களா. உன் உதவியை மறக்க மாட்டேன். அது எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ 2 ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து நல்லா ஹோம்ஒர்க் வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால வந்து நல்லா நம்மளோட லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ண முடியுது. கம்பல்சரி அவங்களால பேசுகிறதுக்கும் ஒரு தைரியம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லென்த்தி சென்டென்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தயக்கமும் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து ஒரு லாங்குவேஜாக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை தாண்டி அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு வந்து அந்த ஒரு நியூஸ் நம்ம தரவே கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது இதுதான். அது வந்து லாங்குவேஜ். ஓகேங்களா. இந்த ஒரு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம கான்செப்ட் இன்றைக்கி. ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் வந்து நம்ம எப்படியெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைப்ஸ் ஆப்ஸில் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் வந்து ஒவ்வொரு ட்ரிக்ஸாக கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு வந்து டே பை டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுங்க. கான்செப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எதுக்கு கம்பல்சரியாக ஹோம்ஒர்க் கமெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஹோம்ஒர்க் பண்ணும்பொழுது மட்டும்தான் நம்ம மைண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஒரு வீடியோவை வந்து வாட்ச் பண்ணும்பொழுது அது எல்லாம் ஒரு தமிழ் மூவியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம ஹோம்ஒர்க்காக நம்ம திங்க் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்ம மைண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு கம்பல்சரியாக சொல்கிறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நான் ஹோம்ஒர்க்கெல்லாம் அந்தளவுக்கு ஈஸியாக விட்டுற மாட்டேன். ஏன்னா வந்து ஹோம்ஒர்க் தான் கம்பல்சரி. அது பண்ணும்பொழுது மட்டும்தான் நம்ம மைண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். அப்போ தான் வந்து அதுக்கு நம்ம புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்போ தான் அது வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு டுடே டாப்பிக்கு. So thanks for watching. We will see and meet next video. So thank you so much.